Hi students, போன கிளாஸ் பார்த்தது எக்ஸைஸ் 3.2 பார்த்தோம். இந்த கிளாஸ் பார்க்க வேண்டியது எக்ஸைஸ் 3.3 பார்க்க போகிறோம். ஓகே, என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரூட்ஸ் ஆஃப் த ஹையர் டிகிரி பாலிமர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? எக்ஸைஸ் 3.3ல கொஷின் நம்பர் 1, சால்வ் த கியூப் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 2x³ minus x² minus 8x plus 9 equal to 0 if sum of the two of the roots of 1 is okay. The given the solution பாருங்க, given the roots வந்து என்னென்ன எடுக்கலாம்? மைனஸ் ஆல்பா ப்ளஸ் ஆல்பா பீட்டா. ஏன் மைனஸ் ஆல்பா எடுத்தா வார்னிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் மைனஸ் ஆல்பா ப்ளஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா இது சம் ஆஃப் த ரூட்ஸு மைனஸ் பி பை ஏ. ஓகே, அப்போ வேல்யூ என்ன யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், மைனஸ் 1/2. ஓகே, மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அப்போ 1/2ன்னு வரும். பீட்டா ஈக்குவல் டு என்னது 1/2ன்னு வரும். மைனஸ் ஆல்பா ப்ளஸ் ஆல்பா கேன்சல் ஆச்சுன்னா பீட்டாவோட என்னது 1/2. ப்ராடக்ட் ஆஃப் த 3 ரூட்ஸ் பாருங்கள், மைனஸ் ஆல்பா இன்ட்டு ப்ளஸ் ஆல்பா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. ஃபார்முலா என்னது மைனஸ் டி பை ஏ. டியோட வேல்யூ 9, அப்போ 9/2ன்னு வரும். ஏயோட வேல்யூ 2, அப்போ 9/2ன்னு வரும். இந்த மைனஸ் ஆல்பாவும் மைனஸ் 9 மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர், அப்போ ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ 1/2 ஈக்குவல் டு 9/2. 2 கேன்சல் ஆயிரும். ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, அப்போ ஆல்பா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, பீட்டாவோட வேல்யூ 1/2. இந்த ஆல்பா வேல்யூ பீட்டாவோட வேல்யூ எங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா த ரூட்ஸ் ஆஃப் த மைனஸ் ஆல்பா ப்ளஸ் ஆல்பா பீட்டான்னு எடுத்தோம்ல அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, இப்போ ஆல்பா வேல்யூ 2 வேல்யூ இருக்குது, ஒன்று ப்ளஸ் வேல்யூ இன்னொன்று மைனஸ் வேல்யூ. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆல்பா ஈக்குவல் டு ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கிறேன் 3, பீட்டா ஈக்குவல் டு 1/2. எதில் சப்ஸ்டிட் பண்ணோம்? மைனஸ் ஆல்பா ப்ளஸ் ஆல்பா பீட்டாவில் சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ என்ன ஆன்சர்? -3, +3, 1/2ன்னு வரும். சரி, செகண்ட் பாருங்கள், ஆல்பா ஈக்குவல் டு -3, பீட்டா ஈக்குவல் டு 1/2. எதில் சப்ஸ்டிட் பண்ணோம்? அதில் சப்ஸ்டிட் பண்ணோம். மைனஸ் ஆல்பா ப்ளஸ் ஆல்பா பீட்டாவில் அதை சப்ஸ்டிட் பண்ணால் 3, -3, 1/2. பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ரெண்டுலேயும் காமனாக தான் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆஃப் த -3, +3, 1/2ன்னு எடுத்து எழுதணும். ஆன்சர் எடுத்ததுன்னா 1 மார்க். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், செகண்ட் கொஷின். சால்வ் த ஈக்குவேஷன் 9x³ minus 36x² plus 44x minus 60 equal to 0. அப்போ த ரூட்ஸ் ஃப்ரம் த ஏபி. ஓகே, நாம் ஆல்ரெடி 10th 11th படிச்சிருப்போம். ஏபி ஃபார்முலா தெரியும். ஓகே, இந்த சொல்யூஷன் கிவன் த ரூட்ஸ் ஆஃப் த பாருங்கள், ஏபி ஃபார்முலா நம்ம ஆல்பா மைனஸ் டி, ஆல்பா ப்ளஸ் டி. ஓகே, இதை எடுத்துகிட்டு சப்ஸ்டிட் பண்ணும். பாருங்கள், சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்பா ப்ளஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஓகே, இப்போ மைனஸ் டியும் ப்ளஸ் டி கேன்சல் ஆயிரும். 3 ஆட் பண்ணால் 3 ஆல்பா. ஓகேவா? மைனஸ் பி பையோட வேல்யூ என்னது? மைனஸ் 36/9, மைனஸ் கேன்சல் ஆயிரும். 36/9 ஆகிடுச்சுன்னா 4ன்னு வரும். பாருங்கள், அடுத்த பேஜ் திருப்புறேன். அப்போ 3 ஆல்பா ஈக்குவல் டு 36/9, 9 டேபிள்ச்சா 4, அப்போ 3 ஆல்பா ஈக்குவல் டு 4, ஆல்பா ஈக்குவல் டு 4/3ன்னு கிடைக்கும். ஆல்பா டேல் கண்டுபிடிச்சேன். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்பா மைனஸ் டீட்டா இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் டி ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு மைனஸ். ஓகே, மைனஸ் 60/9. ரைட்டா? ப்ராடக்ட் ரூட்ஸ் ஈக்குவேஷன் என்னது? ஓகேவா? -16 வேல்யூ என்னது? டி பை ஏ, மைனஸ் டி பை ஏ. அப்போ -1 ப்ளஸ் ஆச்சுன்னா ஆன்சர் என்னது? 60/9 வரும். ஓகே, அப்போ ஆல்பா மைனஸ் டி என்னது? ஆல்போட 4/3 மைனஸ் டி இன்ட்டு ஆல்போட 4/3 இன்ட்டு 4/3 ப்ளஸ் டி ஈக்குவல் டு 60/9. எந்த டேபிள் அடிக்கலாம்? ஓகே, அடிச்சோன்னா என்ன வரும்? 4 அடிச்சா 3, என்னது 3 அடிச்சிடலாம். ஓகே, 4/3 வருமா? இங்கே ஒரு 4/3, அங்கே ஒரு 4/3 அடித்தா என்னது 4/3ன்னு வரும். ஓகே, லெஃப்ட் சைடு பாருங்கள் 4/3 இருக்கும், ரைட் சைடில் 60/9 அடிச்சோன்னா வரும் 4/3ன்னு வரும். அப்போ 4/3 மைனஸ் டி இன்ட்டு 4/3 ப்ளஸ் டின்னு வரும். அப்போ ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் வருமா? ஏ ப்ளஸ் பி. அப்போ A² மைனஸ் B². அப்போ 4/3² மைனஸ் D² ஈக்குவல் டு 4/3. ரைட்டா? அப்போ 4/3² பண்ணால் 60/9 மைனஸ். ஓகே, இந்த -4/3 அங்கே பாருங்கள், ரைட் சைடு ப்ளஸ் ஆகும், இந்த லெஃப்ட் சைடுக்கு -4/3ன்னு வரும். இந்த -d² வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ப்ளஸ் D² ஆயிரும். ஓகே, ரைட்.
இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் 9. அப்போ 60 - 12 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். லெஸ் பண்ண நேரம் 4/9 வரும் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். அப்போ டியோட வேல்யூ என்னது +or-2/3 +or-2/3 கிடைக்கும். ஓகே, டியோட வேல்யூ பாசிட்டிவ் கிடைக்கும், நெகட்டிவ் கிடைக்குது. இப்போ ஆல்போட வேல்யூ என்னது 4/3, டியோட வேல்யூ என்னது +or-2/3. எதில் சப்ஸ்டிட் பண்ணோம்? இந்த ஆல்பா மைனஸ் டி ஆல்பா ப்ளஸ் டியில் சப்ஸ்டிட் பண்ணோம். சரி, ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஆல்பா ஈக்குவல் டு 4/3யும் டி ஈக்குவல் டு 2/3. அதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 4/3 - 2/3, 4/3, 4/3 + 2/3. அப்போ ஆன்சர் வரும் 2/3, 4/3, 2ன்னு வரும். இது ஆன்சர், ஒரு ஆன்சர். ரெண்டாவது ஆன்சர் என்னது? ஆல்பா ஈக்குவல் டு 4/3 எடுத்தோம். டி ஈக்குவல் டு என்னது -2/3 எடுத்துக்கிறோம். அவங்க ப்ளஸ் எடுத்தோம், இங்கே மைனஸ் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அது எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம். இந்த ஆல்பா மைனஸ் டி ஆல்பா ப்ளஸ் டி சப்ஸ்டிட் பண்ணோம். 4/3 மைனஸ் ப்ராக்கெட்டில் -2/3, 4/3, 4/3 - 2/3. ஓகே, இப்போ 4/3 + 2/3, 4/3, 2/3ன்னு வரும். ஓகே, அப்போ 2ன்னு வரும். 2, 4/3, 2/3ன்னு வரும். ரெண்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்போ ரூட்ஸ் ஆஃப் த 2/3, 4/3, 2ன்னு எழுதுவோம். ஓகே, இதில் லாஸ்ட் எழுதுனா 1 மார்க். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பேஜ் திருப்புறேன். ரைட், கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். சால்வ் த ஈக்குவேஷன் 3x³ - 26x² + 52x - 24 = 0. ஓகேவா? இஃப் இட் இஸ் த ரூட்ஸ் ஆஃப் த ஜிபி, ஜியோமெட்ரி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஜிபி. ஓகே, அப்போ சொல்யூஷன் இதுலேயும் 10th ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஃபார்முலா பாருங்கள். லெட் த ரூட்ஸ் ஆஃப் த ஆல்பா டிவைட் லாம்டா, ஆல்பா லாம்டான்னு எடுத்துக்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்பா டிவைட் லாம்டா ப்ளஸ் ஆல்பா லாம்டா ஈக்குவல் டு -b/a. ஓகேவா? அப்போ மைனஸ் இன்ட்டு -26/3ன்னு வரும். அப்போ என்ன வரும்? ஆல்பா காமன் எடுத்துகிட்டு என்ன வரும்? 1/λ + 1 + λன்னு வரும். ஈக்குவல் டு என்ன வரும்? 26/3ன்னு வரும். இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா. ஓகே, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா என்னது? ஆல்பா ஸ்கொயர் டிவைட் என்னது லாம்டா ப்ளஸ் ஆல்பா ஸ்கொயர் லாம்டா ப்ளஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு c/a. சியோட என்னது 52/3 வரும். அப்போ ஆல்பா ஸ்கொயர் காமன் எடுத்துக்கிட்டோம்னா 1/ஆல்பா ப்ளஸ் ஆல்பா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 52/3ன்னு வரும். ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பாருங்கள். ஆல்பா டிவைட் லாம்டா இன்ட்டு ஆல்பா லாம்டா ஈக்குவல் டு என்ன வரும்? 24/3 அடிச்சுன்னா 3 ஆல் டேபிள் அடிச்சுன்னா 8 வரும். ஓகேவா? லாம்டா கேன்சல் ஆயிரும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு டிவைட் பண்ணால் 8 வரும். இப்போ ஆல்பா இன்ட்டு ஆல்னா ஆல்பா கியூப் ஈக்குவல் டு 8. ஓகேவா? ரைட். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? ஆல்பா ஸ்கொயர். ஓகே, ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு 1/λ + 1 டிவைட். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? ஆல்பா இன்ட்டு 1/λ + 1 + λன்னு இருக்கும் ஈக்குவல் டு. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் 52/3 டிவைட். ஃபஸ்ட்டு இது பாருங்கள் 26/3. 3 கேன்சல் ஆகிடும். 26 ஆல் டிவைட்ஸ்னா 2ன்னு வரும். அதே மாதிரி தான் ஒரு ஆல்பா ஸ்கொயர் லெஃப்ட் சைடு பாருங்கள். ஆல்பா ஸ்கொயர் மேலே இருக்கும், கீழே ஆல்பான் இருக்கு, அடிச்சா ஆல்பான்னு வரும். அதே மாதிரி சேமாக இருக்கும் பாருங்கள். கீழேயும் மேலேயும் அப்லையும் டவுன்லையும் பாருங்கள். 1/λ + 1ன்னு இருக்கும். 1/λ + λ + 1ன்னு இருக்கும். அப்போ அடித்த வேல்யூ 1 ஆயிரும். ஓகே, இப்போ ஆல்பா ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஆல்பா ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஆல்பா ஈக்குவல் டு 2ல் ஈக்குவேஷனில் 1ல் சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த லாம்டா ஆல்பா ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. அது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ என்ன வரும்? 2 × 1/λ + 1 + λ ஈக்குவல் டு 26/3ன்னு வரும். ஓகே, இப்போ இங்கே 2 டபுள் வச்சா இங்கே 30/3ன்னு வரும். ஓகேவா? இப்போ லாம்டா மல்டி பண்ணால் 1 + λ² வரும் ஈக்குவல் டு 33/3ன்னு வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 3 + 3λ + 3λ² ஈக்குவல் டு 30λன்னு வரும். ஓகே, 3λ² அப்படியே வச்சுக்கிறோம். இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் 3λ லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாருங்கள் 30λன்னு இருக்கும். அப்போ அந்த சைடு பண்ணால் -10λன்னு வரும். ப்ளஸ் 3 = 0. அப்போ இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம் பாருங்கள். இது வந்து ஈக்குவேஷன் பாருங்கள். 3λ² -
10 லேம்டா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இது ஈக்குவேஷன். இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மல்டி பண்ண 9 ஒன்று, ஆட் பண்ண -10 ஒன்று. எந்த நம்பர் எடுக்கலாம்? -9ம் -1ன்னு எடுக்கணும். அப்போ 3 லேம்டா ஸ்கொயர் -9 லேம்டா லேம்டா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இந்த 3 லேம்டா ஸ்கொயர் மைனஸ் லேம்டா வந்து எது காமன் எடுக்கலாம்? 3 லேம்டா காமன் எடுத்தோம்னா லேம்டா -3ன்னு வரும். மைனஸ் லேம்டா ப்ளஸ் 3னா எது காமன் எடுக்கலாம்? -1 காமன் எடுத்தோம்னா லேம்டா -3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ ரெண்டு சேமாக இருக்கும் பாருங்க. லேம்டா -3 இன்ட்டு லேம்டா -3. அப்போ ரெண்டு செட்டு ஒரு செட்டு எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த பேஜ் திருப்பிட்டேன். லேம்டா -3 இன்ட்டு 3 லேம்டா -1 ஈக்குவல் டு 0. இப்போ லேம்டா -3 ஈக்குவல் டு 0, லேம்டா ஈக்குவல் டு 3 1. 3 லேம்டா -1 ஈக்குவல் டுனா 3 லேம்டா ஈக்குவல் டு 1, லேம்டா ஈக்குவல் டு 1/3ன்னு வரும். ஆல் பை ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஓகே, லேம்டாவோட வேல்யூ ரெண்டு வேலையும் கிடைக்கும். ஒன்று 3 ஆகவும் இன்னொன்று 1/3ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஆல்பா ஈக்குவல் டூவும் லேம்டா ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குது. அதில் எதில் சப்ஸ்டிட் பண்ணோம்? ஆல்பா டிவைட் லேம்டா, ஆல்பா லேம்டா அதில் சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ 2/3 2 இன்ட்டு 3ன்னு வரும். இப்போ 2/3 2 6ன்னு கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆல்பா ஈக்குவல் டூவும் லேம்டா ஈக்குவல் டு 1/3. அப்போ சப்ஸ்டிட் பண்ண பாருங்கள், 2 டிவைட் 1/3யும் 2 இன்ட்டு 1/3ன்னு இப்போ 6 2 2/3ன்னு வருது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டும் சேமாக கிடைக்கும். ரூட்ஸ் ஆஃப் த 2/3 2 6ன்னு கிடைக்கும். ஓகே.